ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி சில இம்பார்ட்டண்டான இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்க நிறைய ஸ்டாக்ஸோட ரிசல்ட் வந்திருக்கு. அதை ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நேற்று வந்துட்டு மெம்பர்ஸுக்காக வந்துட்டு இது வரைக்கும் நம்ம என்னென்ன ஸ்டாக்ஸ் எடுத்திருக்கோம், அதோட ஸ்டேட்டஸ் இப்போ கரண்ட்டாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருக்கோம். ஸோ மெம்பர்ஸ் யாராச்சும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் போய் அதை வெரிஃபை பண்ணிவிட்டு டீட்டெயில்ஸ் ஓகேவா இருக்கா, ஏதாச்சும் டவுட் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் அதில் லீவ் பண்ணுங்கள். இல்லைனா நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ரெகுலர் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற நண்பர்கள் அனைவரும் வந்துட்டு ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ நிறைய ஆடியன்ஸ் ரீச் ஆக எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெஃபினட்டாக நீங்கள் இதை பண்ணுவீங்க அப்படின்னு நம்பிக்கையில் இப்போ நான் வீடியோக்குள்ளே போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு எஸ்பிஐ கார்ட்ஸ். ஆக்சுவலாக எஸ்பிஐ கார்டு பொறுத்த அளவுக்கு வந்துட்டு நம்ம இதில் ஒரு என்ட்ரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக வந்துட்டு இன்றைக்கி ரிசல்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாமா இல்லை கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றி நம்ம கிளியராக டிஸ்கஸ் பண்ணலாம். ரெவன்யூ பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் குவார்ட்டரில் 4621 கோடி அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதே குவார்டர் அண்ட் குவார்ட்டரில் 4087 கோடி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர்னு பார்க்கும்போது போன டிசம்பரில் கிட்டத்தட்ட 3507 தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஓவராலாக ரெவன்யூ வைஸ் வந்துட்டு கம்பெனியில் ரிசல்ட் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது. அதே போல் வந்துட்டு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 29% இயர் ஆன் இயரில் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. கரண்ட்டாக 2082 கோடி அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணியிருக்காங்க. போன குவார்ட்டரில் கிட்டத்தட்ட வெறும் 1609 கோடி தான் கலெக்ட் பண்ணியிருந்தாங்க. அதே போல் நான் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 34% இயர் ஆன் இயர் இன்க்ரீட் ஆயிருக்கு. அதே போல் 2539 கோடி இதில் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபீஸ் அண்ட் கமிஷனும் இன்க்ளூட் ஆகி தான் வந்துட்டு இந்த ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ எஸ்பிஐ கார்ட்ஸோட இன்டர்னல் பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. அதே போல் ஃபினான்ஷியல் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது கரண்ட்டாக வந்துட்டு 688 கோடி கொடுத்துருக்காங்க. ஆனால் ப்ரீவியஸ் குவார்ட்டரில் வந்துட்டு 722 கோடி அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டு இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ நல்ல ரிசல்ட்டாக தான் இருக்குது. ஏன்னா இயர் ஆன் இயரில் வெறும் 576 கோடி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த ஒரு ட்ராப்புக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு இவங்களோட இன்ட்ரெஸ்ட் வித் எக்ஸ்பென்சஸ் இது ரெண்டுமே வந்துட்டு இந்த குவார்ட்டரில் கொஞ்சம் அதிகமாக செலவானனால வந்துட்டு கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் 549 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. போன டைம் வந்துட்டு 609 கோடி கொடுத்துருந்தாங்க. இயர் ஆன் இயரில் வந்துட்டு 509 கோடி கொடுத்துருக்காங்க. கம்பேர்ட் டு இயர் ஆன் இயர் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாலும் ரீசெண்டாக பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிருக்கு. என்னோட வியூ வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டாக்ல எப்படி இருக்குன்னா இயர் ஆன் இயரில் வந்துட்டு கம்பெனி ஓரளவுக்கு டல்லான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாலும் போன டைமை விட இந்த டைம் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கம்பெனி சைடில் ஏதோ ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ பிஸ்னஸை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கான ட்ரை பண்ணியிருக்கான ஸ்டெப் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஆனால் ரீசெண்ட் டைமில் வந்துட்டு குறைஞ்சிருக்கு. அதே போல் கீழே கொஞ்சம் அந்த நான் பர்ஃபார்மிங் அசட் குவாலிட்டி வச்சு பார்க்கும்போது நான் பர்ஃபார்மிங் அசட் குவாலிட்டியிலையும் கோட்டை விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 2.43% வந்துட்டு ப்ரீவியஸ் குவார்ட்டரில் இருந்துச்சு. ஆனால் இந்த டைம் 2.64 மாதிரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே போல் வந்துட்டு குவார்டர் ஆன் குவார்ட்டர்லையும் 2.22 அப்படிங்கிற இருந்துச்சு. ரீசெண்ட் டைமில் வந்துட்டு நான் பர்ஃபார்மிங் அசட் சைடு வந்துட்டு கம்பெனி கோட்டையை விட்டுட்டு இருக்காங்க. அதே போல் நெட் என்பிஏ அப்படின்னு பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் வந்துட்டு அதுதான் இங்கேயும் நடந்துட்டு இருக்கு. ஸோ என்னை பொறுத்தளவுக்கும் இப்போதைக்கு எஸ்பிஐ கார்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருக்கு. கம்பேர் டு இந்த குவார்டர் ஆன் ரிசல்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் இருக்குது எனக்கு பார்க்குற வரைக்குமே. ஸோ நான் வந்துட்டு இதில் நல்ல ஒரு ரிசல்ட் இந்த டைம் கொடுப்பாங்க. ஏன்னா ரீசெண்ட் டைமில் பிஎஸ்யூ பங்குகளை நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் எஸ்பிஐ கார்ட்ஸ் வந்துட்டு முழுமையாக வந்துட்டு கிரெடிட் கார்டு பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிற கம்பெனி. ஸோ டெஃபினட்டாக நல்ல ஒரு ரிசல்ட் வரும்னு தான் நான் எதிர்பார்த்தேன். ஸோ ஃபுல்லி ஒரு டிசப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது தான் கிளியராகவே தெரிஞ்சிருக்கு. ஸோ இன்னும் வந்து நம்ம வெயிட் பண்ணலாம். இன்னும் வந்து நம்மளோட டார்கெட்டை வந்துட்டு மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். அகைன் வந்துட்டு டெஃபினட்டாக 720 710 அந்த ரேஞ்சுக்கெல்லாம் போகிறக்கான வாய்ப்புகள் வந்துட்டு இந்த எஸ்பிஐ கார்ட்ஸ் பொறுத்தளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு நம்ம வெயிட் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஸோ இதனால தான் வந்துட்டு இங்கே நான் நம்மளோட டார்கெட் ரீச் பண்ணியும் நான் என்ட்ரி அப்படிங்கிறத கொடுக்காமே இருந்தேன். டெஃபினட்டாக வந்துட்டு ரிசல்ட் வரட்டும், ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு இவருக்குள்ள போகலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது ஒரு ரொம்ப நல்ல விஷயமா முடிஞ்சிருச்சு. ஸோ வெயிட் பண்ணலாம். இன்னும் வந்து நமக்கு நல்ல ஒரு ப்ரைஸில் வந்துட்டு இந்த ஸ்டாக் கிடைக்கிற வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி அந்த ஸ்டாக்கில் நம்ம என்ட்ரி அப்படிங்கிறத கொடுக்கலாம். ஸோ அடுத்ததாக ஐடி டெக் இண்டஸ்ட்ரீஸ் பற்றி முக்கியமான தகவல் அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு தெரிஞ்சது தான். ரீசெண்டாக ஐடி பர்ஃபார்மன்ஸ் டிசிஎஸ் இருந்து இப்போ லாஸ்ட்டாக ரிசல்ட் வந்த டெக் மஹேந்திரா வரைக்குமே எல்லாமே வந்துட்டு டெஃபினட்டாக ஒரு டிசப்பாயின்மெண்ட்டான ரிசல்ட்டாக தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு கம்பெனியும் நம்ம கம்பேர் பண்ணி இந்த கம்பெனி பரவாயில்ல அந்த கம்பெனி பரவாயில்ல அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாலும் ஸோ ஓவராலாக ரிசல்ட் அப்படிங்கிறது ஐடி கம்பெனிக்கே ஒரு பெரிய ரொம்ப ஒரு ராங்கான டைமாக தான் எனக்கு தோணுது. அந்த வகையில் இன்றைக்கி சேல்ஸ் ஃபோர்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 700 எம்ப்ளாயிஸ் வரைக்குமே அவங்க ஃபயர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிற ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு எக்கனாமிக்ஸ் டைமில் சந்தீப் அப்படிங்கிற ஒருத்தரோட ரைட்டிங்ஸை படித்தேன். அவர் சொல்லியிருந்தார், அதாவது லார்ஜ் கேபிட்டல் ஐடி நிறுவனங்கள் எல்லாம் வந்துட்டு அவங்களோட பர்ஃபார்மன்ஸில் கோட்டை விட்டுருக்காங்க.
ஆனால் மிட் கேப் பங்குகளில் சில பங்குகள் செலக்டிவாக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு ரிசல்ட் வந்துட்டு பெரிய பெரிய கம்பெனிகள் பண்ணனால டெஃபினட்டாக ஒரு டிப் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் கரெக்ஷன் அப்படிங்கிறது ஐடி இண்டஸ்ட்ரியில் வர வாய்ப்புகள் இருக்குது. அந்த சமயத்தில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க சில மிட் கேப் பங்குகளை நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணுறதுக்கான சரியான காலம் வரும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது டெஃபினட்டாக வந்துட்டு எனக்கும் அதுதான் வந்துட்டு கரெக்டானு தோணுது. ஏன்னா ரீசெண்ட் டைமில் இருக்கிற பெரிய லார்ஜ் கேப் ஜம்பவன் கம்பெனிஸ் எல்லாம் வந்துட்டு பயங்கரமாக கோட்டை விட்டுருக்காங்க ரிசல்ட்ல ஆகட்டும் எல்லா விதத்துலையும். நம்ம கேபிஐடி எல்என்டி மைண்ட் இந்த மாதிரி நல்ல நல்ல கம்பெனிகளை என்ட்ரி கொடுக்கான எபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். ஸோ அடுத்ததான் வந்துட்டு ஹெச்டிஎஃப்சி பங்கை பற்றி நம்ம பேசாமல் இருக்க முடியாது. ஏன்னா அனலிஸ்ட் வந்துட்டு கண்டிப்பாக ஒரு 1300 அப்படிங்கிற ரேஞ்சை வந்துட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க் அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. டெஃபினட்டாக இந்த ஒரு ஸ்லோகனை ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்துட்டு எல்லாருமே இது ஒரு பெரிய பேராசை அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு ஆல்ரெடி அந்த நம்ம 1400 நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்கோம். டெஃபினட்டாக வந்துட்டு 1300 போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் என்ன பொறுத்தளவுக்கு ரீசெண்டாக வர நியூஸ் வச்சு பார்க்கும்போது 1300 போகிறக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. எதனால் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஐசி வந்துட்டு ஆர்பிஐ கிட்ட ஒரு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. அதாவது அவங்களோட ஸ்டேக்கை வந்துட்டு 9.99% இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு அப்ரூவல் அப்படிங்கிறத வாங்கியிருக்காங்க. ஆல்ரெடி எல்ஐசி கிட்டத்தட்ட ஒரு 5% ஆஃப் ஸ்டேக் வந்துட்டு இருக்குது அவங்க கையில். ஆல்ரெடி டிசம்பர் 2023 வந்துட்டு அவங்க அக்யூமுலேட் பண்ணியிருந்தாங்க. அகைன் வந்துட்டு இந்த டிப்பை கன்சிடர் பண்ணி அவங்க அகைன் வந்துட்டு ஒரு 4.8% ஸ்டேக்கை வந்துட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் எடுக்கிறதுக்கான அப்ரூவல் அப்படிங்கிறத ஆர்பிஐ கொடுத்துருக்காங்க. ரீசெண்ட் டைமில் சில முக்கியமான கம்பெனிஸ் அப்படியே அமைதியாக ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை வந்துட்டு ஹோல்ட் பண்ணி போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பங்கு ஏன் குறையுது அப்படின்னு வருத்தப்படாமல் குறையிற வரைக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் மணி மேனேஜ்மெண்ட் படி உங்களோட போர்ட்ஃபோலியோ ரொம்ப பிரித்து கரெக்டாக வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். போர்ட்ஃபோலியோ எப்பவுமே வந்துட்டு ஒரு சிங்கிள் ஸ்டாக்கை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. உங்கள் போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபைங்க இருக்கும்போது தான் எந்த ஒரு செக்டர் வந்துட்டு கீழே விழுந்தாலும் மற்ற செக்டார் மூலமாக நம்ம போர்ட்ஃபோலியோ ரொம்ப ரொம்ப மேனேஜபிளாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ஃபினான்ஸ் வந்துட்டு அவங்களோட Q3 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ரிசல்ட் வந்துட்டு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு எங்களுக்கு தோணுது. ஸோ ரிசல்ட் வந்துட்டு இப்போ கிளியராக நம்ம பார்த்துட்டு அதை பற்றி இன்னும் கிளியராக டிஸ்கஸ் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் வந்துட்டு நெட் ப்ராஃபிட் சைடு கிட்டத்தட்ட ஒரு 28% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 876 கோடி அப்படிங்கிற ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்துட்டு 41% ஈரானியில் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டு 2550 கோடி அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட் இவங்களோட லோன் புக்குன்னு பார்க்கும்போது ஈரானியரில் கிட்டத்தட்ட 40% இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 63,950 கோடி வந்துட்டு லோன் புக்கில் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. ஸோ லோன் புக் டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது வெஹிக்கிள் லோன் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஈரானியரில் 18% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 12,354 கோடி அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ப்ராப்பர்ட்டி லோன் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 51% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஈரானியரில் கிட்டத்தட்ட 3,409 கோடி அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஹோம் லோன் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஈரானியரில் 48% இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. கரண்ட்டாக 1,584 கோடி அப்படிங்கிறத இவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இவங்களோட எஸ்எம்இ லோன்ஸ் வந்துட்டு ஈரானியரில் 11% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 1,981 கோடி அப்படிங்கிற ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. கன்சூமர் அண்ட் ஸ்மால் என்டர்பிரைசஸ் லோன் அப்படிங்கிற பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஈரானியரில் 48% இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் 2,773 கோடி அப்படிங்கிற ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக இவங்களோட அசல்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது இங்கே மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆல்மோஸ்ட் வந்துட்டு கிராஸ் என்பே சைடு கரண்ட்டாக 3.92% அப்படிங்கிற மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனால் ப்ரீவியஸ் டைமில் 4.07 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சம் டிக்ளைன் அப்படிங்கிறது நடந்திருக்கு. நல்ல விஷயமாக தான் இருக்குது. அதேபோல் நெட் என்பிஏ சைடு பார்க்கும்போது கரண்ட்டாக வந்துட்டு 2.56% அப்படிங்கிற இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்துட்டு போன டைம் 2.59% இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 2.58 அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஹையரான வேல்யூ மாதிரி ஃபீல் ஆகுது. டெஃபினட்டாக இந்த சைடு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ ஷேரில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. சேல்ஸ் வைஸ் வந்துட்டு கம்பெனியில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் வந்துட்டு குவார்டர் நல்ல ஒரு ரெஜிஸ்டர் கொடுத்துட்ருக்காங்க. அதே போல் இவங்களோட ஃபைனான்சிங் ப்ராஃபிட் வந்துட்டு ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது கரண்ட்டாக வந்துட்டு 872 கோடி கொடுத்துருக்காங்க. போன குவார்ட்டரில் 773 கோடியும் ஈரானியரில் கிட்டத்தட்ட 685 கோடியும் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ கம்பேர் டு குவார்டர் இயர் ஸோ கரண்ட்டாக வந்து ரிசல்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி ஃபினான்ஸ் ரிலேட்டடான கம்பெனிஸில் வந்துட்டு அவங்களோட நான் பர்ஃபார்மிங் அசெட்டோட குவாலிட்டி எப்படி இருக்குது, அதோட மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஆல்மோஸ்ட் அதில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது. அதனால் இந்த ப்ரைஸ் வந்துட்டு கண்டிப்பாக கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கில் வந்துட்டு வாய்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது.
இருக்குது. ஸோ டெஃபினட்டாக வாய்ப்பு உருவாகும் போது நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பண்ணி தரேன். அப்போ வந்துட்டு இதை நம்ம வெயிட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ அடுத்ததாக ஷயண்ட் ஐடி கம்பெனி வந்துட்டு நேற்று Q2 ரிசல்ட் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு நேற்று மட்டுமே 1.1% வந்துட்டு கீழே இறக்கம் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போவே வந்து ரிசல்ட் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளியரன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும் நம்புகிறேன். ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு டிசப்பாயின்ட் ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் ரிசல்ட் வைஸ் பார்க்கும்போது கம்பெனி வந்துட்டு கிட்டத்தட்ட 17% வந்துட்டு அவங்க டிக்ளைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களோட Q3 ரிசல்ட்டில் ஆல்மோஸ்ட் வந்துட்டு 147 crores வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ சேல்ஸ் வைஸில் கம்பெனி வந்துட்டு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்காங்க. கம்பேர்ட் டு தான் குவார்டர் ஆன் குவார்டர் அண்ட் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது கரண்ட்டாக வந்திருக்கிற வேல்யூ ரொம்ப ரொம்ப குட்டான வேல்யூ. ஆனால் அவங்களோட ரீசெண்ட் டைமில் வந்து அதர் இன்கமில் ஏற்பட்ட சின்ன ஒரு குறைபாடு. ஸோ அதர் இன்கம்னா என்னென்னு நிறைய பேர் குழப்பமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு கம்பெனி இவங்களோட கோர் பிஸ்னஸ் இல்லாமல் அவங்களுக்கு ரிசீவ் ஆகிற டிவிடெண்ட் அமௌண்ட், இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட், ரெண்டல் அமௌண்ட், ராயல்ட்டி கெயின், கேபிட்டல் அசட் கெயின் இதெல்லாம் வந்துட்டு இந்த அதர் இன்கம்குள்ளே வரும். அது இல்லாமல் அவங்க செலவு பண்ணுற எக்ஸ்பென்சஸ், ஸோ கோர் ஆப்ரேஷன்ஸ் இல்லாமல் அவங்க செலவு பண்ணுற அதர் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே வந்துட்டு இந்த ஒரு அதர் இன்கம்குள்ளே தான் வரும். அப்படி பார்க்கும்போது கரண்ட்டாக ஏற்பட்ட சில எக்ஸ்பென்சஸ் செலவுகள்னால வந்துட்டு ஸோ டேரெக்டாக இவங்களோட நெட் ப்ராஃபிட் அடி வாங்கியிருக்கு. ஸோ கம்பேர்ட் டு த இயர் ஆன் இயர், கம்பேர்ட் டு த குவார்டர் ஆன் குவார்டர், ஸோ ரெண்டுலேயுமே வந்துட்டு இப்போ ரீசெண்டாக பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிருக்கு. ஆல்ரெடி ஐடி டிபார்ட்மெண்ட்டே வந்துட்டு ஒரு கேள்விக்குறியான சுச்சுவேஷன் இருக்கும்போது இந்த ஒரு பூவாரான ரிசல்ட் வந்துட்டு கண்டிப்பாக மார்க்கெட்டில் இவங்களோட வேல்யூஷனை பயங்கரமாக குறைக்கும். இன்னும் நிறைய ப்ரைஸ் இறக்கம் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு 1400 அகைன் வந்துட்டு ஒரு 1500 அந்த ரேஞ்சுக்கு இந்த ஸ்டாக் வந்துச்சு அப்படின்னா அகைன் நம்ம கன்சிடர் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் இருக்கணும். ஸோ கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா ரொம்ப ரிசல்ட் அப்படிங்கிறது புவர் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக வோடாஃபோன் ஐடியா பற்றி முக்கியமான தகவல் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த கம்பெனிலலாம் வந்துட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஒப்பீனியனில் தான் இருந்தேன். ஸோ ரீசெண்ட் டைமில் இந்த விஐ கம்பெனி எடுக்கிற சில ஸ்டெப்ஸ்லாம் வந்துட்டு அவங்களோட பாசிட்டிவ் க்ரோத்தை வந்துட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆல்மோஸ்ட் அவங்க கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி வந்துட்டு இண்டஸ் டவருக்காக ரீபே பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் இண்டஸ் டவருக்கு இவங்க கிட்டத்தட்ட ஒரு 10,000 கோடி பக்கம் கடன் அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கடனாலேயே இண்டஸ் டவர்ஸே வந்துட்டு பயங்கரமான ஒரு வீழ்ச்சியில் போனாங்க. ஒரு ஸ்டாக்கவே வந்துட்டு அழிச்சாங்க விஐ கம்பெனி. இப்போ வந்துட்டு அகைன் வந்துட்டு அவங்க ரீபே பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 300 கோடி வந்து ரீபே பண்ணிட்டோம் வித் இன்ட்ரெஸ்ட்டோட அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு சில முன்னேற்றங்கள் வந்துட்டு விஐ கம்பெனி எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் நிறைய ரூமர்ஸும் வந்துட்டு இந்த கம்பெனி பற்றி ரீசெண்ட் டைமில் பரவச்சு. ஆல்மோஸ்ட் அந்த ஸ்டார்லிங்க் ப்ராஜெக்ட் ஆகட்டும், நிறைய ப்ராஜெக்ட் வந்துட்டு ஐடியா எடுக்க போகிறாங்க அப்படி மாதிரி சொல்லி ஒரு பெரிய பூமை கலப்பினாங்க. அகைன் அந்த பிரச்சனையெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஃபால்ஸ்னு தெரிய வர ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்துட்டு கீழே விழுந்துச்சு. இருந்தாலும் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட்லைனை ஃபார்ம் பண்ணி தான் வந்துட்டு ஸ்டாக் அப்படிங்கிறது நகர்ந்துட்டு இருக்கு. இந்த டைமில் வந்துட்டு இந்த ரீபேமெண்ட் இந்த ஒரு நியூஸ் கண்டிப்பாக நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக ஸ்டாக்கை கொடுக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ஃபர்தராக வந்துட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஷைன் நோக்கி ஸ்டாக் மூவ் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ ஃபர்தராக வந்துட்டு நியூஸை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்லாம் பண்ணிவிட்டு இந்த நேரத்தில் இந்த இன்வெஸ்ட் பண்ணுறது சரியாக இருக்குமா அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உடனே இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஸோ நம்ம ஒரு நல்ல நியூஸ் வரும்போது டெஃபினட்டாக இதை பற்றி பேசலாம். இன்னொரு ரீபேமெண்ட்டே வந்துட்டு இனிஷியலாக இவங்க ஸ்டெப் எடுத்திருக்காங்க கம்பெனி வந்துட்டு மேலே கொண்டு போகிறதுக்காக. ஃபர்தராக வந்து ஏதாவது ஸ்டெப் எடுக்கிறாங்க இந்த மாதிரி. ஏன்னா இன்னும் வந்துட்டு இந்த கம்பெனியில் கடன் அப்படிங்கிறது ரொம்ப ஓவராக இருக்குது. இப்போதைக்கு இந்த நியூஸ் மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு லாஸ்ட் ஒர்க்கிங் டேலே கிட்டத்தட்ட 2% அளவுக்கு கீழே விழுந்தாங்க. அகைன் வந்துட்டு மேலே போகிற வாய்ப்புகள் இருக்குதா? ஏன்னா இந்த இடத்துல நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்குது. அகைன் இங்கேருந்து வந்துட்டு மேலே போகிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ என்ன அப்படிங்கிறத நம்ம மண்டே பார்த்தா தான் நமக்கு தெரிய வரும். ஸோ கிளியராக பார்த்துட்டு நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா டெஃபினட்டாக அதில் என்ட்ரியாக ட்ரை பண்ணுவோம். இப்போதைக்கு வால்யூமும் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஓரளவு கம்மியாக தான் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக அதை அனலைஸ் பண்ணிவிட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற பற்றி கிளியராக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் வந்துட்டு இன்றைக்கி உங்கள்கிட்ட என்னென்ன விஷயம்லாம் பேசணும்னு நினச்சனோ எல்லாத்தையுமே உங்களுக்கு கிளியராக பேசிட்டே நம்புறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களோட போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு விதத்தில் உதவும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்துட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.